ஹாய்ங்க. வெல்கம் பேக் டூ திகழ்லது யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னா, வடக்குநாதர் கோவிலுக்கு தாங்க போறோம். குண்டடத்துல இருக்கிற வடக்குநாதர் கோவிலுக்கு. அப்பா வீட்டு குலதெய்வம். இங்கேருந்து புடிமண் எடுத்து வச்சு, அங்க கொண்டு போய் எங்க ஊர்ல வச்சு சாமி கும்பிடுவாங்க. அமாவாசை, பௌர்ணமி அந்த மாரி முக்கியமான நாளுக்கு வந்துட்டு, ஒரிஜினல் சிலை இங்க தானங்க இருக்கு. அதனால வந்துட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. நான் மெயினா ஏதாவது வெட்டிங் டே, தம்பி பாப்பாக்கு பர்த்டே அந்த மாரி டைம்ல கண்டிப்பா போய் விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துருவேன். போயிட்டு வந்தா நல்லா திருப்தியா இருக்கும். அதனால நாங்களுமே போயிட்டு வருவோம். சரின்ட்டு நாங்க அந்த டைம் கிளம்பியாச்சு கும்பாபிஷேகன்ட்டு. கோவிலுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கார் பார்க்கிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே நிறுத்திட்டோம். சரி எப்படி அங்க போறதுன்னு கேட்கங்காட்டி பஸ் வரும்னாங்க. கடைசி வரைக்கும் பஸ் எல்லாம் ஒண்ணும் வரல. ஆட்டோ வந்தது. அப்புறம் ஆட்டோ புடிச்சு ஆட்டோவுல ஏறி நாங்களுமே கோயிலுக்கு போயாச்சுங்க. வெயில் தான் பயங்கர வெயிலு. அதனால தான் நாங்க கார் எடுத்துட்டு வந்தோம். இல்லைன்னா டூ வீலர்லயே வந்திருப்போம். இவரு டூ வீலர்லயே போலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. நாங்க தான் கேட்காம வந்துட்டோம். அப்புறம் ஆட்டோ புடிச்சு வந்தோம். போய் சாமி ஆட்டோ புடிச்சு கும்பிடுறது. வரக்குள்ள அதுல எத்தன பேர் ஏறி உட்காந்துருந்தோம் தெரியுமாங்க? அவ்ளோ கூட்டமா இருந்தது. எப்படியாவது இன்னைக்கு போய் வடக்குநாதர் கும்பிட்டே வந்துரணும் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டம். லைன்லலாம் நிக்க முடியல. அவ்ளோ கூட்டம். எவ்ளோ கூட்டமா இருந்தாலும், அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு சாமி பார்த்தா அவ்ளோ ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்களுமே நின்னு கும்பலாட்டு கும்பிட்டோம். இடையில தண்ணி எல்லாமே குடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். கோவில் சூப்பரா கட்டியிருந்தாங்க. அழகா இருந்தது பார்க்கறக்கு. அப்புறம் அம்மா வரேன்னாங்க. அப்புறம் அவங்க வர முடியல. "நீ போயிட்டு வந்துரு சாமி, அங்கன தானே இருக்கிற" அப்படின்னாங்க. அது 100 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. "போயிரு, போகாம விட்டுறாத, போகாம விட்டுறாத. நான் இன்னொரு நாள் வந்தான்னா என்னைய கூட்டிட்டு போவியாம்மா?" அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்துட்டு வடுகநாதர், வீரமாச்சி இருக்கிறாங்க. இங்க வந்துட்டு சிலை இங்க இருக்குங்காட்டி, இங்க வந்து கும்பிட்டு போவாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்களுமே ஒரு வழியா லைன்ல நின்னு சாமியெல்லாம் திருப்தியா கும்பிட்டாச்சுங்க. அவ்ளோ மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. சாமியுமே கும்பிட்டு வெளிய வந்தாச்சு. இடையில போகும்போதெல்லாம் நன்கொடை குடுத்துட்டு வருவோம். அப்புறம் தம்பி வயித்துல இருக்கறதுக்கு முன்னாடியே கட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் அது கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷம் கட்டியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளிய வந்து மறுபடியும் நன்கொடை வழங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் நன்கொடை குடுத்துட்டு, பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் குடமுழுக்கு நடந்த இடத்துலலாம் போய் பார்த்தோம். எல்லா பக்கமே கூட்டம் தான். நாங்க சுத்தி முத்தம் தான் பார்த்தோம். சாமி தவிர வேற எங்கேயுமே உள்ள போகல. அன்னதானம் சாப்பிடலான்னு பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்தா அவ்ளோ கூட்டமா இருக்குது. சாப்பாடே வேணான்டா, வீட்டுக்கு போனா போதும், வெயில் அப்படி இருந்ததுன்ட்டு, அப்புறம் நாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கருந்து கோவில்லருந்து பஸ்ஸும் இல்ல, எதுவும் இல்ல அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு வண்டி இல்லாம ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு தாத்தா மட்டும் எங்களோட வந்தாங்க. அவைங்களையுமே கொண்டு வந்து, அவங்க ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. அங்க எனக்கு தெரியல அந்த ஊரு. எங்க வீட்டுக்காரர்ட்ட அப்புறம் அங்க இறக்கி விட்டோம். இறக்கி விட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 2வது நாள் அமாவாசைங்காட்டி, சரி சாமி குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு அங்க கிளம்பியாச்சு. பாப்பாவும் நேத்து விட்டுட்டு போயிட்டு இன்னைக்குனாச்சும் கூட்டிட்டு போலான்ட்டு அவங்களுக்குமே லீவா இருந்தது. அவங்களையுமே கூப்பிட்டு குலதெய்வத்து கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான் வந்து இப்போலாம் கோவம் வந்துருது. யூடியூப்ல வீடியோ போடங்காட்டி அதையும் கண்டுபிடிச்சிருது. எங்க போறீங்க? எங்க வர்றீங்க? அப்படின்ட்டு. அதனால அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு, அப்புறம் அங்க நல்லா பார்க்கறக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். கிரீனரியா இருக்கு. பார்க்கறக்கு அழகா இருந்தது. நல்லா ரிலாக்ஸா உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம். சாரு தான் அந்த ஊஞ்சல் ஆடி விளையாண்டுக்கிட்டே இருந்தாரு. அதுல பூ வைக்க, மண்ணள்ளி போட விளையாட இதே விளையாட்டு தான். அப்புறம் மணி அடிக்க இதே வேல தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஃபைனலா சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்குமே அழகா கிளம்பி வந்தாச்சுங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.